por cinco. Pata puta langura rabia po. நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை ரொம்ப ஈஸியாக உங்களோட இமேஜஸை வச்சு எப்படி ரெடி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு தேவையானது ப்ரீசெட்டு. அந்த ப்ரீசெட்டு உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இருக்காது. ஏன்டா ஜஸ்ட்டு நான் டைரக்ட் லிங்காக தான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆப்பில் இன்புட் ஆகிடும். இப்போ நீங்கள் இன்புட் ஆன அந்த ப்ரீசெட்டுக்கு பதிலாக அந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனால் அதில் நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க ப்ரீசெட்ஸ் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் எல்லாமே மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் மாதிரி வரும். ஸோ இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டைலிஷான ஃபாண்ட்ஸு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்ஸ்லாம் எங்கேருந்து எடுக்கிறேன்னு நான் இதுக்கு முன்னாடி போட்ட நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் பார்க்காதவங்களாம் பார்த்து இந்த மாதிரி ஃபாண்ட்ஸை ஃபஸ்ட்டு இதில் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபாண்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீட் மார்க் சின்ன பீட் மார்க்காக கொடுத்துட்டு அடுத்து மறுபடியும் இந்த மாதிரி டெக்ஸ்ட் வரும். இதுலேயும் ஃபாண்டை கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி சின்ன பீட் மார்க்காக வருதா. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எம்டிஆர் இருக்க பீட் மார்க்கில் அதுலேயும் எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துருங்க. அந்த ஃபஸ்ட் இருக்க டெக்ஸ்ட் முடிஞ்சு அடுத்த பீட் மார்க் அந்த 3 செகண்டில் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுதுலாம் அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ அந்த கீழே ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி மீடியாவை டச் பண்ணி இந்த இடத்துல எடிட் பண்ண அப்புறம் இமேஜ் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக பீட் மார்க்குள்ளே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வீட்டோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி ஒரு பீட் மார்க்லையும் கரெக்டாக ஃபஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா இந்த பீட் மார்க்கில் இமேஜ் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கொடுத்துருக்க எஃபெக்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அப்போ அந்த எஃபெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட இமேஜோட சைஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதை வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருந்துருப்பேன். அதை நீங்கள் உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் சேஞ்ச் பண்ணவே மாட்டேறீங்க. அப்படியே நான் கொடுக்குறத அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க. அது ஒரு சில இடத்துல ஒரு சில இமேஜுக்கு கரெக்டாக இருக்கலாம், ஒரு சில இமேஜில் நமக்கு பல்ஜ் ஆகி தெரியும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக வாட்ச் பண்ணி உங்களோட இமேஜோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த எஃபெக்ட் எல்லாத்தையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு எந்த ஸ்டெப்புமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றக்காக தான் வீடியோவில் லைவாகவே இமேஜ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இமேஜஸை மட்டும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இமேஜ் ஆட் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அதில் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி தான். இதில் யூஸ் பண்ணியிருக்க எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலேயே நான் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீடியோட லாஸ்ட் வர இமேஜ் எல்லாமே கரெக்டாக அந்த பீட் மார்க் அளவு இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சாச்சா. இனி இந்த இமேஜஸ்க்கான எஃபெக்ட் இந்த சாங் முடிஞ்சு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டில் இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இருக்க இமேஜை டச் பண்ணுறீங்க, இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணுறீங்க, இந்த காப்பி லேயர் பார்த்தீங்கன்னா 4வது காப்பி கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இப்போ வீடியோட ஸ்டார்டிங் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த டெக்ஸ்ட் முடிஞ்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4 இமேஜ் ஆட் பண்ணிக்கோமா. இந்த 4 இமேஜை ஃபஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 4 இமேஜ் இந்த மாதிரி 4 இமேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கடுத்து மறுபடியும் டெக்ஸ்ட் வரும். அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கடுத்து இமேஜ் அப்படியே மூவ் பண்ணி 2, அடுத்து இருக்க 3, அடுத்து இருக்க 4. ஸோ இந்த இடத்துலேயே 4 இமேஜ். ஸோ ஃபஸ்ட்டு 4 இமேஜ் அடுத்த டெக்ஸ்ட் முடிஞ்சு அடுத்து இருக்க 4 இமேஜை செலக்ட் பண்ணால் மொத்தம் 8 இமேஜ் செலக்ட் ஆகும். இந்த எஃபெக்ட்டை இந்த 8 இமேஜில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எப்படி ஒரே கிளிக்கில் இந்த 8 இமேஜில் ஆட் பண்ணுறேன்னா ஆல்ரெடி நம்ம காப்பி பண்ணி வச்சுட்டோம். இப்போ அதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ நம்ம எப்படி காப்பி பண்ணமோ அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணுறீங்க. இந்த லாஸ்ட்டாக சின்னதாக ஒரு ஆரம் மார்க் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிட்டு இல்லை ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2ஐயும் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க இந்த பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக அந்த 8 இமேஜ்லையும் ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆயிடும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இன்னும் நமக்கு மீது இருக்குது இந்த லாஸ்ட் இருக்க 2 பீட் மார்க். இது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியும். இது பூரா சின்னதாக இருக்கும், இந்த லாஸ்ட் இருக்க மட்டும் பெருசாக இருக்கா. இந்த பெருசாக இருக்க 2 இமேஜில் அடுத்து இருக்க எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டாக இருக்க ஒரே ஒரு எஃபெக்ட் தான் இருக்குது. ஸோ அதை ஜஸ்ட் டச் பண்ணிட்டு டூப்ளிகேட் டச் பண்ணுறீங்க. அதே மாதிரி காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு மீது இருக்க அந்த 2 இமேஜில் மட்டும் இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி அடுத்து 2 இருக்க இமேஜ் இந்த மீத இருக்கிறது நம்மகிட்ட இந்த 2 இமேஜ் தான். அந்த 2 இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணமோ அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணுறீங்க. இதுக்குள்ள இருக்க சின்ன ஆரம் இருக்க டச் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனே ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக அந்த 2 இமேஜில் இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆகிடும். இப்போ எல்லா இமேஜுக்கும் பர்ஃபெக்டாக எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சாச்சா. இனி மீது இருக்க அந்த லாஸ்ட் இருக்க 2 ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க டெலிட் அப்படின்ற கொடுத்துட்டீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த சாங் அளவு அந்த பீட் மார்க் அளவு வீடியோ வந்து ரெடி ஆகிடும். இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வேறு லெவலான ட்ரெண்டிங்கான வீடியோவை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆலாமல் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.